அனைவருக்கும் வணக்கம். கதிரவன் டாக்கீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்து அவரது வழக்கமான பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அதில் ஒன்று, தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனை அதிகமாக இருப்பது போலவும் ஆளுங்கட்சியினர் மட்டும் அமைதியாக வாழ்ந்தனர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மக்கள் வளமையுடனும் பிரச்சனை இல்லாமலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஒன்று, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தொகைகளை தராமல் ஏமாற்றி வருவதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதில் 2-3 விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். ஒன்று, கச்சத்தீவு பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நடந்திருந்தாலும் அதை கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய குரல் எழுப்பிய இரா செழியன், ராஜாராம் போன்றவர்கள் அங்கே குரல் எழுப்பியிருக்கிறார்கள். கச்சத்தீவை தாரை வார்க்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி தந்தவர் கலைஞர் அவர்கள். இந்த வரலாற்று உண்மைகளாம் மறைத்துவிட்டு ஏதோ கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் என்பது போல ஒரு பொய்யை உதிர்த்திருக்கிறார் திரு மோடி அவர்கள். உண்மையில் அவர் சர்வ வலிமை பொருந்திய விஸ்வகுரு என்று தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய சூழலில் ஏன் கச்சத்தீவு இப்பொழுது மீட்டு தர முடியாது, ஏன் அதை பற்றி அவர் பேசவில்லை? இரண்டாவது, மதுரவாயல் துறைமுக மேம்பால பிரச்சனை அவருடைய இப்போ போற்றி பாராட்டக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கி வைக்கப்பட்டது அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஜெயலலிதா பாராட்டி விட்டு சென்றிருக்கிறார். ஒரு நிர்வாகத்திறனற்ற ஆட்சி என்று 2015ஆம் ஆண்டு ஊழல் ஆட்சி என்று பேச மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்தில் இருந்தபோது பேசினார்கள். ஆனால் இப்பொழுது ஜெயலலிதா சிறந்தவராக அவருக்கு தெரிகிறார். ஒரு அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் மோடி கும்பல் செய்யும் என்பதற்கு அவருடைய பேச்சு ஒரு உதாரணம். ஆனால் ஒன்றை மட்டும் அவர் மறந்துவிட்டார். 2015ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு வாக்குறுதியை, அதாவது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை 28/2/2015 அன்று ஒன்றிய அரசு தெரிவித்தது நாடாளுமன்றத்திலே. ஏனென்றால் 2016ஆம் ஆண்டு தேர்தல் வர இருந்த சூழல். 27/1/2019 அன்று நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக அங்கே அடிக்கல் நாட்டினார்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் என்றால், 3 ஆண்டுகளில் அங்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டுவிடும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அங்கே உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஜப்பான் நிதியுதவியுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும், மற்ற மாநிலங்களில் மத்திய அரசு நிதியுதவியுடன் அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியுடன் அங்கே கட்டப்பட்டது. 2014ஆம் காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர், உத்தரப்பிரதேச உள்ள கோரக்பூர், ஆந்திர பிரதேச உள்ள மங்களகிரி, மேற்கு வங்காளத்தில் உள்ள கல்யாணி போன்ற இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மதுரையில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 2017இல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட, அதாவது மதுரை எய்ம்ஸுக்கு பிறகு வாக்குறுதி அளிக்கப்பட்ட குஜராத், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஏற்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுவதில் வேண்டுமென்றே காலதாமதத்தை
செய்யப்பட்டு வருவதை ஏனோ பிரதமர் மோடி மறந்துவிட்டார் போல. நேற்றைய தினம் அவர் வரும்பொழுது அந்த மருத்துவமனைக்கு ஏதோ ஒரு பகுதியை, முதல் கட்ட பகுதியை திறந்து வைக்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் 33 மாதங்களில் முடிப்பதாக அவர்கள் அறிவித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த 2 ஆண்டுகள் ஆகியும் முதல் கட்ட கட்டுமான பணிகளை முடிக்கவில்லை. மாணவர்கள் சேர்க்கப்பட்டு அவர்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே பயின்று வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துவிட்டு தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டு அரசின் மீது மோடி அவர்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே அதிமுக ஆட்சி மலரும் என்று கூறக்கூடிய அதே மேடையிலேயே மோடி அவர்கள் 2 முறை என்டிஏ ஆட்சி மலரும் என்று சொன்னார். என்டிஏ ஆட்சி நடைபெறக்கூடிய இடங்களில் எப்படி சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு வகுப்புவாதம் மற்றும் பிரிவினைவாதம், வெறுப்பு அரசியல் ஆகியவை விதைக்கப்பட்டு நடந்து வருவதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலையும் வகுப்புவாத பேதமையையும் தமிழகத்தில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கருத்துக்களை ஓரங்கட்டிவிட்டு அதை முற்றிலுமாக அழித்தொழிக்கும் வகையில் திராவிட கருத்துக்களை முன்வைத்து ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகின்றார்கள். எனவே திரு மோடி அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எத்தனை முறை இங்கு பொய்களை கூறி வந்தாலும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஏன் இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை? ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒன்றிய அரசு அந்த நிதியுதவியை தராமல் கடனுதவி பெற்று கட்டி வருகிறார்கள்? இவர்களுக்கெல்லாம் விடை சொன்னால்தான் உங்களுக்கு ஓரளவு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை காப்பாற்றி கூட உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அளிக்கக்கூடிய நிதிகளை உடனே தர வேண்டும். அப்பொழுதுதான் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள கூட்டாட்சி தத்துவம் புலப்படும். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செயல்